ஒருத்தர் மிக அதிகமா பெரிய அளவுல யூடியூப்ல பேசி 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 நான் தான் மிகப்பெரிய யூடியூபரு. ஆனா அவர் எல்லோரையுமே பாத்தீங்கன்னா முட்டாள்கள் மாதிரியும் தான் ஒருவர் மட்டும்தான் அறிவாளி அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் அவர் எப்போதுமே பேசுவார். ஃபைல்ஸ் எல்லாம் லீக் பண்றது, இதை வைத்து ஒரு பிழைப்பு நடத்துவதுன்னு தொடங்கிட்டாங்க. சவுத் கிட்ட சொல்லிட்டோம்னா சவுத் பேசிடுவான், நமக்கு பிரச்சனை முடிஞ்சுங்கிற அடிப்படையில தான் அந்த உள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளியில கசிகிறது. இந்த உளுந்தூர்பேட்டையில அந்த மாணவி கொலை வழக்குல பார்த்தா இவர் மட்டும் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். இன்னையும் இந்த சமூகத்தில் இது போன்ற நபர்கள் ஒரு பிழைப்புவாதத்திற்காக தவறாக பேசிக்கொண்டு திரிவதை அனுமதிக்க முடியாது. சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி எல்லாருடைய வாழ்வும் ஒரு அளவுக்கு உயரணும். முஸ்லிம்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்றைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு, திரௌபதி முர்மு கருப்பா இருக்கிறதுனால அவங்க அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்ப்பது என்பது அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையிலான எதிர்ப்பு. நீங்க அது செய்ய தயாரா, இது செய்ய தயாரா, காங்கிரஸ்ல இருந்து விலக தயாரா, இது என்ன? இது தோல்வி பயத்தில் அதிகமான ஒரு மனப்பிறழ்ச்சி ஏற்பட்டுருச்சு. அவருக்கு தெரியாத மனநிலையில இப்ப இந்திய பிரதமர் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. சமாஜ்வாடி மத்திய பிரதேசத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் போட்டியிட்டதன் காரணமாக தான் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடிந்தது. அம்பானி அதானியோட இவருடைய நெருக்கத்தை சொன்னதுனாலதான் ராகுல் காந்தியை பதவி இழக்க வச்சாங்க. பார்ப்பனர் அல்லாதார் என்கிற முழக்கத்தை ஓங்கி வலுவாக முழங்க வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏன் என்கிட்ட கண்டெய்னர்ல பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க இடி சிபிஐ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திமுக குறித்த எவ்வளவு வலிமையான எதிர்கருத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்துல உணவு விட முடியுமோ, இந்த சமூகத்துல நிலைநிறுத்த முடியுமோ, அதுக்கான வேலை நீண்ட காலமாகவே தொடர்ச்சியாக சங் பரிவார் அமைப்புகளால் தான் அது திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு வேலை. அதானி பணக்காரர் இல்ல, இந்தியாவினுடைய பிரதமர் தான் அந்த இடத்துல அதானியை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். நல்லா இருக்கும் தோழர். பின்னால வேறோட பேசவே இல்லை. சரி, ஒரு சுற்று பேசுவோம் அப்படிங்கறதுக்காக ஆரம்பிச்சு பேசலாம் அப்படின்ட்டு முதல்ல உங்களை புடிச்சு பேசுவோம் அப்படின்ட்டு தான் ஒரு ஏற்பாடு பண்ணோம். ஒரு தேர்தலுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் வேகங்களுக்கு பின்னால எல்லாருமே அவங்கவுங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல தோணிட்டு இருந்தது இல்லையா? நினைக்கிறேன். நம்ம சூழ்நிலை என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பவும் மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழந்தைகளையும் முன்னிறுத்தி அவங்களோட வேலைகளை மிக தீவிரமா செய்யணும்னு அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாணவர்களுக்கும் அதை விரிவுபடுத்தணும் அப்படின்னு செஞ்சுட்டு இந்த முறை அந்த அறிவிப்பை உடனே கொடுத்து இந்த தேர்தல் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மக்களுடைய மனத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கறத காட்டுறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தோழர். உண்மையாவே ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு வேலை அப்படிங்கிற அளவுக்கு மிக சிறப்பாக மக்களை நினைச்சு பாராட்டிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இது தொடர்பா நம்ம பேசுவோம் என்னன்னு சொல்லிட்டு. முதல்ல தோழர் சாரதா சொல்லுங்க பாப்போம், என்ன நடந்திருக்கு, மக்கள் மத்தியில எப்படி யோசிக்கிறாங்க? மக்கள் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியா இருக்காங்க தோழர். அதாவது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி எல்லாம் இந்த +2 முடிச்சாக்கா ஒரு பெரிய திகைப்பு இருக்கும் மாணவர்கள் மத்தியில. அதுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திகைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் இருக்காது. ஆங்காங்கே அவங்க ஏதாவது ஒரு கனெக்ஷன்ஸ் இருந்தாதான், பெற்றோரோ அல்லது படிச்சவங்க யாராவது கனெக்ஷன் இருந்தா மட்டும்தான் இவர்களால ஹையர் எஜுகேஷன் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கவே முடியும். நிறைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தது இல்லைங்களா? இப்ப நான் கேட்ட வரைக்கும் இப்ப நான் ஒரு 4-5 பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக அட்மிஷனுக்கு போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு நடத்தலாமா சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல அரசு பள்ளிகள்ல அந்த நான் முதல்வன்கிற திட்டத்துல அவங்களே எல்லா வழிகாட்டுதலும் செஞ்சிடறாங்க. அடுத்து என்ன படிக்கலாம், யார் என்ன படிக்கலாம், அதாவது மாணவர்களுடைய முழு தரவும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறது, லிங்க் அனுப்புறது, அவர்கள் படிக்க அதுக்கப்புறமா ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறமா அவங்க என்ன சேர்ந்தாங்க அதை குறிச்சு ஃபாலோ பண்றது அப்படிங்கிற அளவுல முழுக்கவே அவர்கள் கையில எடுத்து செய்யறாங்க அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது மாதிரி இப்ப நீங்க சொல்ற இந்த கல்வி தொகை இருக்கு இல்லைங்களா, பெண் குழந்தைகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மதுரை பகுதியில் எப்படி இருக்குங்க வைரமுத்து? அதாவது தொடர் இங்கே குறிப்பிட்ட வகையில் பார்க்க பொழுது இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா மகளிர் மட்டுமே குறிவைத்து அந்த முதல்ல திட்டம் வழங்கப்பட்டது. புதுமை பெண் அப்படின்னு சொல்லி அரசு பள்ளிகளில் படிக்கிற மகளிர் அவங்க கல்லூரிகளில் தொடர்ந்து முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. ஆமா, அப்போ மாணவர்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, ஏன் எல்லாமே பெண்களுக்கு தான் செய்வீங்களா? அப்போ வரும் பொழுது அதையும், அதாவது எப்படின்னா நம்ம
தலைவருடைய காலத்திலேயே பேசினதா, சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி. இது அறிவிக்கப்படாத திட்டம். அதாவது இப்ப மகளிருக்கு இதெல்லாம் செய்வோங்கிறது கூட நம் தேர்தல் அறிக்கையில் சொன்னது. ஆனால் அதே இது மாணவர்களுக்கு இப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம தேர்தல் அறிக்கையில் இல்லாதது. அதே நேரத்தில் மாணவர்களுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை. இப்போ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்கும். இப்போ பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா நம்ம இந்த உதவியை பெற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மக்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஒரு அரசு, அதாவது ஒரு அந்த தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு அரசு, ஒரு முதல்வர் அப்படிங்கிறதுனாலதான் இதையும் புரிந்து கொண்டு கடந்த பட்ஜெட்ல இதை அறிவிக்கிறாங்க. தமிழ் புதல்வன்கிற திட்டம் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் இது போகும் அப்படின்னு. அது ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டதோடு நின்று விடாமல் இந்த கல்வியாண்டு தொடக்கத்திலேயே, அதாவது ஜூலை மாதத்திலேயே இதை அறிவித்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இல்லை என்று சொன்னால் இந்நேரமே கூட அது வந்திருக்கும். ஏன்னா நம்ம மார்ச்ல வரவு செலவு அறிக்கையில, நிதிநிலை அறிக்கையில சொல்றோம். உடனடியாக ஏப்ரல், மே, ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கிற காரணத்தினால் இப்போ அதோடைய தொடக்கம் ஜூலை மாதத்திற்கு போயிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. அப்ப நாம் சொல்லுவதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய அந்த 3 ஆண்டு நிறைவில் அவர் சொன்னதை போல இது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி. சொல்லுகிற ஒவ்வொரு விஷயமும் செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறத காட்டுகிற வகையிலே இது அமைந்திருக்கிறது. ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன சொல்லணும்னா, இப்ப இந்த அளவுக்கு மக்களை மக்களுக்காகவே மக்களுடைய ஆட்சின்னு சொல்லி எல்லா வகையிலும் மகளிருக்கானது இலவசமா பேருந்து, மகளிருக்கான கல்வி உதவித்தொகை, மகளிருக்கு 1000 ரூபாய், அதெல்லாம் தாண்டி இப்ப மாணவர்களுக்கும் 1000 கொடுக்கிறது. எல்லாருடைய வாழ்வும் ஒரு அளவுக்கு உயரணும், சம அளவுல எல்லாரும் சம வாழ்வு வாழணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற ஒரு முதலமைச்சர், மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர். இந்த முதலமைச்சரை என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்லாம கேள்வி கேட்கிறாரு. எங்க போய் கேட்கிறாருன்னா ஆந்திரால போய் கேட்கிறாரு. ஆந்திரால போய் அவர் எப்படி புரியல. அங்க போய் நின்றுட்டு நீங்க அது செய்ய தயாரா, இது செய்ய தயாரா, காங்கிரஸ்ல இருந்து விலக தயாரா, இது என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளர் தென்னகத்தில் இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாராம். இது இதாவது என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுறாரா, இல்ல தெரிஞ்சே பேசுறாரா, அவரு இயல்பாவே அப்படித்தானா? தோல்வி பயத்துல அதிகமான ஒரு மனப்பிறழ்ச்சி ஏற்பட்டுருச்சு அவருக்குன்னு தெரியாத மனநிலையில இப்ப இந்திய பிரதமர் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. இது தொடர்பா நாம என்ன பேசலாம்னு சொல்லுங்க சாரதா, சொல்லுங்க. மோடி அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய தொடர்ச்சியான பேச்சுகள் மூலமா நமக்கு தெரியுது. ஏற்கனவே என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, இவங்க முஸ்லிம்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 ஒரு எரும மாடை அவர்கள் பிடுங்கிக் கொள்வார்கள் காங்கிரஸ் ஆட்சியிலன்னு சொல்லிட்டாரு. தாலி அறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. அது தோல்வி பயத்தில் இன்னதென்று தெரியாமல் எல்லாவற்றையுமே உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இப்ப தெரியுது. நேற்றைக்கு ஒண்ணு சொல்லியிருக்காரு, திரௌபதி முர்மு கருப்பா இருக்கிறதுனால அவங்க அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க காங்கிரஸ்காரங்க. அதாவது சம்பந்தமே இல்லாம சொல்லியிருக்காரு. யஷ்வந்த் சின்ஹாவும் இவங்களும் நின்னாங்க, அவங்க திரௌபதி முர்மு இதற்காக தான் தோக்கடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. கருப்பா இருக்கிறதுனால தோக்கடிச்சிட்டாங்க. அதாவது இனவெறியும் நிறைவேறி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போய் இப்ப நிறவெறியை கூட ஊட்டுற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதற்கு காங்கிரஸ்ல இருந்து சிதம்பரம் சரியான ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அவங்க சிவப்பா வாங்குறது இல்ல, இது ஒரு தேர்தல் அரசியல் நிலைப்பாடு எடுத்தோம். காங்கிரஸ் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கேண்டிடேட்டையும், நீங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு கேண்டிடேட்டையும் நிறுத்துனீங்க. அப்படித்தான் இது தேர்தல் காலகாலமா நடந்துட்டு இருக்கு. இதுல வெள்ளை கருப்புக்கு எல்லாம் அவசியமே இல்லை, இது ஒரு நிறவெறியான ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி ப. சிதம்பரம் அதற்கு பதிலடி கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உளறல்கள், இந்த மாதிரியான பேச்சுகள், தோல்வி பயத்திலான பேச்சுகள் அது என்ன செய்வதென்று அவர்கள் தெரியும். இதையும் கூட எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ராணுவத்தை வச்சு அங்க காஷ்மீர்ல இத்தனை ராணுவ வீரர்கள் இறந்து போனார்கள்னு அதை கூட கையில எடுத்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கும் ஆனா வலுவான பதிலடி எதிர்கட்சியில இருந்து வந்திருக்கிறது. அங்கிருந்தே கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப தோல்வி பயத்தில் செய்யக்கூடிய வேலைகளாகத்தான் மோடி அவர்களின் உளறல்களை நாம் பார்க்க முடியும். வைரமுத்து தோழர் என்ன சொல்றாரு? போகிற இடமெல்லாம் இன்றைக்கு போய் தளபதியை பற்றி, மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி இன்றைக்கு பிரதமர் பேசுறார் அப்படின்னா, இன்றைக்கு அவரை அச்சமூட்டுகிற ஒரு தலைவராக இவர் இருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது இந்த தேர்தலுக்காக ஒன்றிய அளவிலே கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் கூட, ஏறத்தாழ இப்படி ஒரு கூட்டணியை ஏறத்தாழ 5-6 ஆண்டுகளாக இங்கே அவர் கட்டமைத்து காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். கட்டமைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஏறத்தாழ இன்றைக்கு 4 தேர்தல்கள் இந்த தேர்தலோடு, 2019 நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல்,
அடுத்த 2021 சட்டப்பேரவை தேர்தல். இந்த தேர்தலில் இந்த அணி கண்டிப்பாக உடைந்து விடும் என்று நினைத்தார்கள். ஆனாலும் கூட தனக்கு கிடைக்க வேண்டிய இடங்களை குறைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் இடங்களை கொடுத்து இந்த கூட்டணியை இன்றைக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிற தலைவராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அப்போ அவர் இந்த இந்தியா கூட்டணியை கட்டமைக்கும் போதே தமிழ்நாடு தான் ஒரு சக்சஸ் மாடலா காமிக்கிறாங்க, ஒரு ப்ரூவன் மாடல். இது மாதிரி நீங்க ஏன்னா இன்னைக்கு அகிலேஷும் காங்கிரசும் பிரிந்து நின்றால் வாக்கு சிதறும். அப்ப நீங்க ஒன்னா நிக்க கூடாது. ஆம் ஆத்மியும் காங்கிரசும் பிரிஞ்சு நின்றதுனாலதான் குஜராத் போச்சு. சமாஜ்வாடி மத்திய பிரதேசத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் போட்டியிட்டதன் காரணமாக தான் மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடிந்தது. அப்ப இதையெல்லாம் எடுத்து சொல்லி இந்த நாம் அனைவரும் ஓரணியா நின்றால் மட்டும்தான் அவர்களை வெல்ல முடியும் என்கிற அவசியத்தை உணர்த்தி இன்றைக்கு இந்த கூட்டணியை உருவாக்கிய தலைவர்கள் ஒரு முக்கியமான தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கார். இன்னொன்று மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை விட இவர் ஐடியாலஜி ரிலேட்டடான ஆளாவும் இருக்கார். இங்க கொள்கை ரீதியாக மிக வலுவான ஒரு தலைவராக இவர் இருக்கிறதுனாலதான் இவருக்கு எங்க போனாலும் அந்த ஸ்டாலின்கிற பேர் அவருக்கு தூங்க விட மாட்டேங்குது மோடி. அதுதான் ஐடியாலஜி தான் அவங்களோட தூக்கத்தை கெடுக்குதுன்னு எல்லாருமே பேசிக்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. கண்டிப்பா இன்றைக்கு அதன் எதிரொலிதான் அமித்ஷா சொல்றாரு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஸ்டாலின் ஒரு ஆண்டுக்கு பிரதமரா இருப்பாரு. ஸ்டாலின் பிரதமர் ஆவாருன்னு நம்ம சொல்லல, திமுக சொல்லல, திராவிட இயக்கங்கள் சொல்லல. ஆனா அவன் சொல்றான் இன்னைக்கு இந்த இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஸ்டாலின் ஒரு ஆண்டுக்கு பிரதமரா இருப்பாரு அப்படின்னு. நாங்கள் 400 இடத்தை பெறுவோம்னு பேசினவங்க இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இவங்க ஒரு ஆண்டுக்கு பிரதமர், அகிலேஷ் ஒரு ஆண்டுக்கு பிரதமர், தேஜஸ்வி ஒரு ஆண்டுக்கு பிரதமர், சரத்பவார் ஒரு ஆண்டுக்கு பிரதமர்னு அவர்களை புலம்ப வைத்திருக்கிறது இன்றைக்கு தென்னிந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் வட இந்தியாவிலும் வந்து விட்டது. என வட இந்தியர்கள் இங்கே வரும்பொழுது அவங்க பாக்குறாங்க இங்கே நடக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை. இன்றைக்கு மெயினா பாத்தீங்கன்னா மின்சாரம், குடிநீர், போக்குவரத்து, இந்த 3 கட்டமைப்புகளும் வட இந்தியாவில் சுத்தமா இல்ல. அவன் இங்க பார்த்துட்டு இப்ப மதுரை பகுதியில நம்ம பாக்குறோம், வட இந்தியர்கள் வேலை செய்யும் போது அவன்கிட்ட பேச்சு கொடுத்தோம்னா குழாயத்திற்குன்னா தண்ணி வருமானது அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவன் தண்ணிக்காக பல கிலோமீட்டர் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அதே போல அவன் இங்க அவனுக்கு ஒரு போக்குவரத்து வேணும்னா அவன் பல கிலோமீட்டர் தள்ளி போனாதான் ஒரு நகர பேருந்துக்கு வர முடியும். ஆனா இங்க திரும்புற பக்கமெல்லாம் அவனுக்கு போக்குவரத்து வசதிகள் இருக்கு. அப்ப இது அதே மாதிரி அங்க விளக்கு எரியுன்னா அவன் தெருவிளக்குக்கு தான் போகணும். இங்க ஒவ்வொரு வீடுகளிலும் விளக்கு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இங்க வட இந்தியர்களும் இன்றைக்கு நிலைமை புரிந்து வைத்திருப்பதாலே வட இந்தியாவிலும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றி இப்போது கிடைக்காதுங்கிறதுனாலதான் இப்படி ஒரு நிலைக்கு இன்றைக்கு மோடி வந்திருக்கிறார். அம்பானி அதானிய இப்ப மோடி 3 கட்ட தேர்தல்கள் நிறைவடைந்த பின்னால தன்னை கையில் எடுத்திருக்காரு, பாத்திருக்கீங்க. அம்பானி அதானி கையில் எடுத்த அந்த பிரச்சனையை ராகுல் காந்தி ஏன் பேசல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாரு. அதுக்கு காரணம் இவங்க லாரியில கொண்டு பணம் கொடுத்தாங்க, கண்டெய்னர்ல உங்களுக்கு பணம் இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் மேல குற்றச்சாட்டு கொண்டு வர்றாரு. குற்றச்சாட்டு வரும்போது ராகுல் காந்தி ஒரு நல்ல பதில், அருமையான பதில் சொல்லி அவர் வாயடைச்சு வச்சிருக்காரு, பாத்திருப்பீங்க. ஏன் என்கிட்ட கண்டெய்னர்ல பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க இடி, சிபிஐ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள வச்சு எங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, எங்ககிட்ட ஆய்வு செய்ய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி பேசி அவங்கள வாயடைக்க வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அம்பானி அதானி தொடர்பா, அதாவது மோடியோட நண்பர்கள் தொடர்பா, மோடியோட நண்பர்களையே காலவாரி விடுறதுக்கும் மோடி தயாராயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இது தொடர்பா என்ன சொல்லணும் யோசிப்பாரு. அதாவது அம்பானி அதானியோட இவருடைய நெருக்கத்தை சொன்னதுனாலதான் ராகுல் காந்தியை பதவி இழக்க வச்சாங்க. எம்பில இருந்தே பதவி இழக்க வச்சு அவரை வீட்டுக்கு அனுப்பி அவர் சட்ட போராட்டம் நடத்தி தானே மறுபடியும் உள்ள வந்தாரு. அந்த அதானியோட இவருக்கு தொடர்பை காமிச்சதுனால்தான் அங்கே அவரை வாயை திறக்க விடாம செய்தவர்கள் இவர்கள் இன்றைக்கு இப்படி மாற்றி பேசுகிறார்கள் சொன்னா 2-3 நாளா அதானியுடைய ஷேர்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு வேற பேச்சு இருக்கு. அதானியுடைய ஷேர்கள் குறைஞ்சு இப்ப சென்செக்ஸே டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா ஏதோ ஒரு கலவரம் நடப்பதற்கான எல்லா சூழலும் இங்க இருக்கு. அநேகமாக பாஜக ஆட்சி இழப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இதை பிசினஸ் பீப்புள், கார்பரேட் உலகம் கண்டு கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த ஷேர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பேசிக்கிறாங்க. அப்போ இப்ப இவர்கள் பேசுவது அதற்கு சரியான ஒரு எதிர்வினையா தான் இருக்கு. இப்ப இவர்கள் பேசுறத பார்த்தா கரெக்டா அவங்க ஜட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இவர்களும் அம்பானியையும் அதானியையும் இப்ப எக்ஸ்போஸ் பண்ணாதான். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனதில் அம்பானியை பற்றியும் அதானியை பற்றியுமான அந்த பிம்பம் சரிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அவர்களுடைய எக்ஸ்ப்ளாய்டேஷன் எல்லாம் கொண்டு போகப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இதை பேசிக் கொண்டிருக்கிறார். மொய்ட்ரா அங்க பெங்கால் கார்பரேட் நிறுவனங்கள் மீது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உருவாயிருக்குது அப்படிங்கிறது இப்பதான் புரிஞ்சிருக்காரு.
இப்பதான் ஆமா கார்பரேட் குறிப்பாக அவருடைய நண்பர்களான அம்பானி அதானி மீது இருக்குன்னு சொல்லிட்டு மஹுவா மைத்ராவும் பேசி பேசி ஓய்ந்து போனாங்க பெங்கால்ல. இப்ப அவர்களையும் இவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா அந்த பேச்சுகள் அந்த எதிரெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் போயிருக்கு அப்படிங்கறதான் அவருடைய பேச்சு இன்றைக்கு காட்டுகிறது. அவரும் அதை கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்படுகிறார். ஆனால் இந்த ஃபேக் எண்ட்ல அவர் அதை கையில் எடுக்கிறது அவருக்கே தான் திரும்பவும் அதுவுமே சிக்கலாக முடிய போகிறது அப்படிங்கிற நாம உணர முடியுது தோழர். அதுதான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல வைரமுத்து, இப்ப பாத்தீங்கன்னா அம்பானி அதானி உங்களுடைய கையாளு, நீங்க தான் அதானியினுடைய முதலாளி அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை கையில் எடுத்த மஹுவா மைத்ரா ஆனாலும் சரி, கெஜ்ரிவால் ஆனாலும் சரி, நம்ம ராகுல் காந்தி ஆனாலும் சரி, எல்லார்த்தையும் பதவி நீக்கம் செய்தல், கைது செய்தல், இது மாதிரி அதானிக்கு எதிராக யாரு பேசினாலும் அவங்களை ஏதாவது ஒரு வகையில முடக்கறதுக்கான வழிகளையே மிக தீவிரமா செஞ்சுட்டு இருந்த நம்முடைய இந்திய பிரதமர் மோடி இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, அம்பானி அதானி உங்களுக்கு காசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசக்கூடிய மனநிலைக்கு வந்திருக்கிறார். 3 கட்ட தேர்தல்கள் முடிந்து 4ஆம் கட்ட தேர்தல் தொடங்குற நேரத்துல அவருடைய பேச்சுக்கள் இப்படி வருது. இது தொடர்பா வைரமுத்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒருவருடைய ஆதரவு எதிர்ப்பு என்பது வேறு. ஆனா இப்ப இவங்க என்ன சொல்றாரு, கண்டெய்னரா ராகுலுக்கு பணம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல என்னன்னா ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. தான் திருடி பிறரை நம்பால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ இத்தனை நாள் நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்தீங்களே, உங்களுக்கு எத்தனை கண்டெய்னர் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி சராசரியாக எல்லா மக்கள் மனதிலேயும் வரும். இன்னொன்று பாத்தீங்கன்னா, நீங்க கடைசி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் அவர். இப்ப போய் நீங்க தப்பித்து போவதற்கான வழி எல்லாம் இல்ல, இன்னைக்கு ஒரு முட்டு சந்துல போய் நிக்கிறார். அப்போ அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களை எதிர்த்தோம்னா நமக்கு ஓட்டு வந்துரும். ஏன்னா தோழர் சொன்ன மாதிரி இன்றைக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு கார்பரேட் உலகத்துடைய முகமுடி கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 16 லட்சம் கோடிக்கு கடன்கள் வரா கடன்களாக கார்பரேட்டுக்கு ஆதரவாக இது பண்ணிருக்கு. ஆனா அதே நேரத்தில் யார் நீங்க எந்த கார்பரேட்டுக்கு வரா கடன் சொல்லி அவனை விடுறீங்களோ, அதே ரிலையன்ஸ் கம்பெனி தான் கல்வி கடனை வசூலிக்கிறதுக்கு வருது. இன்றைக்கு மாணவர்கள் கல்வி கடனை கட்ட முடியலைன்னா அதை வசூலிப்பதற்காக இவர்கள் நியமித்திருக்கிற நிறுவனம் எதுனா ரிலையன்ஸ் உடைய ஒரு நிறுவனம் தான் வருது. அப்ப அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தானே கடன் கட்டாதவன் ஒரு சராசரி மாணவனை துன்புறுத்துவதற்கு அவனுக்கு என்ன எப்படி அதிகாரம் கொடுக்கிறீர்கள்? அப்போ இவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்னைக்கு சராசரி மக்களுக்கு இன்னைக்கு புரிந்திருக்கிறது. அதே போல நீங்க அதானி மோடியுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமகாலத்தில் ஒன்றாகவே வளர்ந்திருக்கிறார். நீங்க மோடியினுடைய அரசியல் அதானியினுடைய அரசியல் கூட்டாளி மோடியினுடைய தொழில் கூட்டாளி அதானிங்கிற லெவல்ல தான். ஏன்னா நீங்க குஜராத் முதல்வராக மோடி வருவதற்கு முன்பாக அதானின்ற பேர் இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. இவர் தான் முதல் முறையாக அவரோட தொடர்பு ஏற்படுகிறது, துறைமுகங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு போதைப் பொருள் பற்றி எல்லாம் பேசுறாங்க. பாஜக என்ன சொல்லுது, ஏதோ தமிழ்நாட்டில் போதை கடத்தல் பயங்கரமா நடக்குது. ஏன்னா ஒருவர் சிக்கி விட்டார், ஜாபர் சாதிக்கின்ற ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி சிக்கின உடனே ஏதோ பெரிய இங்கதான் நடக்கிறதா சொல்றீங்க. ஆனால் அத்தனைக்கும் காரணம் என்னன்னு நீங்க அதோட ரூட் காஸ் வரைக்கும் போனீங்கன்னா, குஜராத்தில் தனியாருக்கு துறைமுகங்கள் கொடுக்கப்பட்டது, குறிப்பாக அதானிக்கு துறைமுகங்கள் கொடுக்கப்பட்டதன் பிறகுதான் ஒட்டுமொத்தமாக அங்குதான் இன்றைக்கு போதை மருந்துகளே இறக்குமதி ஆகுது, இந்த துறைமுகத்தின் மூலமாகத்தான். ஆக இப்படியெல்லாம் இன்றைக்கு அதானிக்கு அவர் ஃபேவர் பண்ணிட்டு, இன்னைக்கு இறுதி நேரத்தில் வேற வழி இல்ல, எனக்கு அவருக்கு சண்டைன்னு சொன்னாலாவது நமக்கு சில வாக்குகள் வந்து விடாதா? அப்போ அதானி மீது அம்பானி மீது இருக்கிற எதிர்ப்பை ராகுல் பக்கம் திருப்பி விட்டா அதான் எதிர்ப்பு ராகுல் மீதான எதிர்ப்பாக மாற்றி விடலாம் என்று அவர் நினைக்கிறார். ஆனால் அது இனிமேல் அது பயன் தராது. இன்னொரு செய்தி சொல்றேன். என்ன சொல்லிட்டாருன்னு சொன்னா, அதானியும் மோடியும் வேறு வேறு இல்ல. ஆக்சுவலா அதானி தான் மோடியோட பினாமினே சொல்லிட்டாரு. மோடிக்கு தான் அதோடைய லாபம் எல்லாம் அதானி செய்யும் தொழிலுடைய மொத்த லாபத்தையும் எடுக்கிற முதலாளி மோடி தான். இவர் அவரோட பினாமியா தான் வேலை செய்யறாருன்னே சொல்லிட்டாரு கேஜ்ரிவால். அதுலதான் இப்ப கேஜ்ரிவால் பிடிச்சு உள்ள வச்சிருக்காங்க. என்னன்னா இப்ப அதானிக்கு சொன்னார் இல்லையா, நம்ம வைரமுத்து சொன்னார் இல்லையா, துறைமுகங்கள் கொடுக்கப்பட்டு துறைமுகங்கள் மூலமாக கூடுதலான பொருட்கள் அதானி 2014க்கு முன்னால அதானி அப்படிங்கிற தொழிலதிபரே இந்தியாவில பெரிய அடையாளம் இல்லாம இருந்தாரு. ஆனா இன்றைக்கு அவருடைய நிலையை அதிகமாக உயர்த்தி உலகத்தினுடைய பணக்காரர்கள் பட்டியலே ஒரு 5 பேர் கீழே கொண்டு வர அளவுக்கு மிக வேகமா கொண்டு வந்தாரு. அப்படிங்கிற பிரச்சனையை சொல்லி அதானி பணக்காரர் இல்ல, இந்தியாவினுடைய பிரதமர் தான் அந்த இடத்துல அதானியை வச்சு பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத அதிகமா சொன்னது மஹுவா மொய்த்ரா, நம்ம இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், நம்ம ராகுல் காந்தி.
இவங்க எல்லாரும் தீவிரமா சொல்லி நாடாளுமன்றத்துல பேசும்போது கூட ராகுல் காந்தி சொன்னாரு தெரியுமா, கவலைப்படாதீங்க, நான் அம்பானி அதானி பத்தி பேச மாட்டேன், வேற சப்ஜெக்ட் தான் பேசுறேன்னு சொல்லி கிண்டல். அந்த அளவுக்கு அவர் பேசிட்டு இருந்த சூழ்நிலையில உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையில அந்த அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து தான் அதிகமான போதைப் பொருள்கள் வந்து வெளியே வந்துட்டு இருக்குது, அப்படி உள்ள வந்துட்டு இருக்கு இந்தியாக்குள்ள அப்படிங்கிற பிரச்சனையை சொன்னாங்க இல்லையா? இந்த போதைப் பொருள் இருக்கும்போதுதான் எனக்கு தோண ஆரம்பிச்சது. முந்தா நாள் பாத்தீங்கன்னா ஒரு வேலை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஒருத்தர் வந்து மிக அதிகமா பெரிய அளவுல யூடியூப்ல பேசி 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 நான் தான் மிகப்பெரிய யூடியூபர், நம்ம எந்த அளவுக்கு எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியும். அந்த மனிதர் தேவையில்லாம காவல்துறையினுடைய விமர்சனத்துக்கு ஆளாகி காவல்துறையை விமர்சனம் பண்ணி அந்த விமர்சனத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்கு இல்லையா? கைது இருந்திருக்கு, கையில போதைப் பொருள் இருந்ததை எடுத்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட நபர் பாத்தீங்கன்னா தான் மட்டுமே அவருடைய காணொலி எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பொதுவாக எல்லாருமே தான் சார்ந்த துறையில் அவரவருக்கு சில அறிவுகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் என்று தனிப்பட்ட முறையில் சில திறன்கள் இருக்கும். ஆனா அவர் வந்து எல்லோரையுமே பாத்தீங்கன்னா முட்டாள்கள் மாதிரியும் தான் ஒருவர் மட்டும்தான் அறிவாளி அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் அவர் எப்போதுமே பேசுவார். இப்ப நீங்க மோடியோட சமீபத்திய பேச்சுக்களை பேசும்போது ஒருவேளை மனப்பிறழ்ச்சி இருக்குமா அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டீங்க. இவரோட விஷயத்துல நமக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். உண்மையிலேயே ஒரு மனப்பிறழ்ச்சி உள்ள நபர் தான் அப்படிங்கிறது நம்மளால உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டவர் தான் அவர். எல்லா விஷயத்திலையுமே நீங்க அடுத்தவர்களை வந்து இது பண்றது தான் மட்டுமே உலகமே பார்த்திருக்கக்கூடிய அந்த ஒரு உடுமலைப்பேட்டைன்ற அந்த உளுந்தூர்பேட்டையில அந்த மாணவி கொலை வழக்குல பார்த்தா இவர் மட்டும் வந்து அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். இப்போ நீங்க எப்படின்னா இது என்ன காட்டுதுன்னா ஏதோ தான் மட்டுமே வந்து ஒரு ரிவர்ஸ்ல போறோம், எதிர்நீச்சல் அடிக்கக்கூடியவன் நான் அவனோட ஆற்றோட போக்கில் போகிறவன் அல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் காட்ட நினைக்கிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா டீலிங் தான். இப்போ எல்லாரும் ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, நான் இதை பேசுறேன், எனக்கு என்ன செய்வ. ஆக இது அனைத்துமே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு நடவடிக்கை தான். கண்டிப்பா. இன்னொன்று வந்து நானே பலமுறை சொல்லி இருக்கிறேன், நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது அவருக்கு இருப்பது வந்து வன்மம், வெறுப்புணர்வு. அந்த ஆட்சி காலத்தில் அவருடைய பதவி போய்விட்டது அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வுல தான் அவர் பேசுறது. இப்ப நீங்க ஐயாவும் சில பேர் சொல்லுவார் அடிக்கடி, நடுநிலைங்கிறது ஒண்ணே இந்த உலகத்தில் இல்லை. ஒண்ணு நீ இந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, ரெண்டுமே இல்லாம இருக்கிறது என்பது இங்க இருக்கக்கூடிய பல நடுநிலையாளர்கள் நடுநிலை போர்வையில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா திமுக தான் அதிகமா தாக்குவாங்க. இவர் அப்படிப்பட்ட நபர் தான். இன்னொன்று வந்து இவர் எதற்காக இடைநீக்கம் செய்யப்பட்டார் அப்படின்னா உயர் அதிகாரிகளுடைய போன்களை வந்து ஒட்டு கேட்கிறார் இவர் காவல்துறையில் பணியாற்றப்படும். அப்படி ஒட்டு கேட்டு அதன் மூலமாக அந்த தகவல்களை கசிய விடுகிறார். அப்படி தகவல்களை கசிய விட்டு அது வெளியிலே பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு வருகிறது. அதை இவர் தான் செய்திருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார். ஆக இப்படி இடைநீக்கத்திலே இருக்கக்கூடிய நபர் தொடர்ச்சியா என்ன பண்றாருன்னா, இப்போ அந்த வேலை தானே தெரியும். இப்ப திருடனுக்கு ஒரு வேலை செய்யணும், அந்த திருட்டை நம்ம தொடர்ந்து செய்வோம். அப்ப அதை போலவே போனை டேப் பண்ணி அதன் மூலமாக இந்த தகவல் எனக்கு தெரியும், இது இந்த தகவல் இது அப்படின்னு சொல்லி தானாகவே சொல்றது. ஒரு விஷயத்தை மட்டும் வாங்கிட்டு அதை விட்டு இவருடைய கருத்துக்களை அந்த தற்கொலை பெற்ற அணின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தன்னுடைய கருத்தை சேர்த்து இவர் இப்படி சொல்லி கொண்டு வந்தவர். குறிப்பாக இன்றைக்கு காவல்துறை, அதிலும் குறிப்பாக பெண் காவலர்களை அவர் பேசிய விதம் அப்படிங்கிறது வந்து மிக கேவலமானது. அது அப்படின்னால வேற வழியின்றி தான் அவர் இன்றைக்கு கைது நடவடிக்கை உள்ளாகி இருக்கிறார். உடனே இவர் வந்து திமுக ஆட்சி பழி வாங்கிருச்சு. ஏன்னா இந்த கருத்துரிமைக்கு போராடுகிற அந்த குபீர் போராளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன நடந்தாலும் உடனே திமுகவை குறை சொல்லணும், இல்ல இந்த அரசை குறை சொல்லணும். திமுகவின் மீது 1000 விமர்சனம் வைத்திருக்கிறார். இத்தனை அமைச்சர்களை பலமுறை குறிவைத்து இது பண்ணியிருக்காரு. எப்பயுமே அந்த கைது நடவடிக்கை போல. இந்த ஆட்சியில் அவர் 2 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு முறை வந்து நீதிபதி நேரடியாவே சொல்றார், சென்னை உயர் நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நீதியரசர் நேரடியா தானாக முன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்து அதில் இவருக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொடுக்கிறார். அதில் தான் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். அதே போல இப்போது வந்து பெண் காவலர்களை, காவல்துறையில் நடக்கிற செயல்பாடுகளை மிக மோசமாக அருவருக்கத்தக்க வகையில் விமர்சித்திருக்கிறார். அதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தவிர இதில் எந்த இடத்துலையும் திமுகவோ இல்ல திமுகவை சார்ந்தவர்களை இவர் பேசிவிட்டார், அதனால இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிற அளவில் எல்லாம் இல்லை. அதே போன்று வந்து அந்த கஞ்சா இவரிடம் இருந்தது அப்படிங்கிறது வந்து வெறும் சாதாரண வழக்கு அல்ல. இப்ப நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போட்டு எல்லார் மேலேயும் இது மாதிரி வழக்கு போடுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சென்னை நீதிமன்ற நீதியரசர் ஒரு வழக்கு போச்சுன்னா அவர் மருமைய வீட்டிலேயே கஞ்சா இருக்கிறதா சொல்லி பண்ணதெல்லாம் உண்டு. ஆனா அதற்காக நீங்க எல்லாத்தையும் அதே சந்தேகம் கொண்டு பார்க்க முடியாது. இப்போது வந்து அவருக்கு கஞ்சா சப்ளை செய்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக நீங்க அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நீங்க
போட்ட கஞ்சா வழக்குலாம் அது எப்படி வந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா இங்க வந்து இவருக்கு யார் வித்தான்ற ஒரு முதற்கொண்டு கைது செய்யப்பட்டிருப்பதாலே இது மிகச் சரியான வழக்கு தான். அதனால வந்து இதை சொல்லி இவர் தப்பிக்க நினைப்பது வந்து தவறு. அதே போல இன்றைக்கு போகிற இடங்களில் எல்லாம் பெண்கள் மத்தியிலும் இவர் மீது ஒரு பெரிய வற்புணர்வு 2 தினங்களுக்கு முன்பாக மதுரை நீதிமன்றத்தில் இவர் வந்து ஏன்னா தேனியில இருந்ததுனால அங்கே உள்ள NTPS போதை மருந்து தடுப்பு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போதே வந்து பெண்கள் எல்லாம் வந்து எதிராக போராட்டம் நடத்தி மதுரையில் இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக எதிர்ப்பெல்லாம் தன்னெழுச்சி அந்த வேலை செய்யும் போது யார் காவல்துறை வந்து அவரை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்கு தான் முயற்சிகள் செஞ்சாங்களே ஒழிய அந்த இதுல எதுவும் செய்யல. அதுல என்னன்னா இன்னொன்னு, அவர் வந்து தன்னை திமுக அரசு கைது செஞ்சது காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரையோ அல்லது திமுகவினரையோ அவர் தாக்கி பேசியதற்காகவோ அல்லது ஏதாவது திராவிட இயக்க தோழர்களை தாக்கி பேசியதற்காகவோ கைது செய்யப்பட்டாரா அல்ல ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? எதுவுமே கிடையாது. அவர் வந்து தேவையில்லாமல் பெண்களை, காவல்துறையில் பணியாற்றுகிறவர்களை, நீதித்துறையில் பணியாற்றுவர்களை ஒரு மிக கேவலமான சொற்களால் பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த மாதிரி வழக்குகள் வரும்போது கைது செய்யறதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரை அவர் எந்த இடத்திலையும் எப்படி பேசியிருக்காருன்னு தெரியும். பேசியும் எந்த இடத்திலையும் வழக்கோ பதிவோ எதுவுமே கிடையாது. பல விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்முடைய தலைவருக்கு உண்டு. ஆனால் பெண்களை பேசும்பொழுது தமிழ்நாட்டு பெண்களை, தமிழ்நாட்டில் அரசு பணிகள் இருக்கக்கூடிய பெண்களை, அதாவது இத்தனை நாட்களாக அடக்கி ஒடுக்கப்பட்டு மிக மோசமான சூழல் இருந்த பெண்கள் இப்பதான் கொஞ்சம் முன்னால வந்து உள்ள வந்துட்டு இருக்கோம், எங்களை ஏதோ ஒரு வகையில முடக்கணும்னு முடிவு செஞ்சீங்கன்னா இது போன்ற தவறான கருத்துக்களை, தவறான பார்வை எங்கள் மீது செலுத்தும் பொழுது நாங்கள் முடங்கி உட்கார வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோமோ என்கிற சந்தேகம் வர்றதுனாலதான் அவரை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு போயிருக்காங்க. அந்த முடக்கக்கூடிய வேலையை அவர் அதிகமா செஞ்சதுனால வந்த வினைன்னு இதை நம்ம நினைக்கிறோம். இந்த சூழ்நிலையில தோழர் சாரதாவை தொடர்பு என்ன நினைக்கிறேன்? நாகராஜன் தொடர் வந்திருக்காங்க. காசு நாகராஜன் தொடர். வணக்கம். வணக்கம். இப்போ சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தொடர் அவர் வந்து அவர் காவல்துறையிலேயே இருந்தவர். காவல்துறையிலேயே இருந்ததுனால அவருக்கு தொடர் சொன்ன மாதிரி ஆக்சஸ் அதிகம், உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றின ஆக்சஸ் அதிகம். அதுல இருந்து இவர் வந்து ஃபைல்ஸ் எல்லாம் லீக் பண்றது, இதை வைத்து ஒரு பிழைப்பு நடத்துவதுன்னு தொடங்கிட்டாங்க. இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ்னு சொசைட்டில சொல்றாங்க தொடர். இந்த மாதிரி கருத்துருவாக்கம் செய்பவர்கள், திமுகவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கருத்துருவாக்கம், நெகட்டிவ் கருத்துருவாக்கம் உருவாக்குவதற்காகவே இவர்கள் எல்லாம் வந்து பே பண்ணப்படுறாங்க. தேர் ஆர் பெய்ட் பீப்புள் ஃபார் கிரியேட்டிங் ஒப்பீனியன்ஸ். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அது போலதான் இப்ப வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லா விஷயத்திலயும் அவர் சொல்ற மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி அதை மாற்றி விடுவது, அந்த கருத்தையே ஒட்டுமொத்தமாக மாற்றி விடுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையைத்தான் இவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். சொன்ன மாதிரி அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிறுமியுடைய மாணவியுடைய கொலை வழக்கில் அவர் வந்து தேவையில்லாம வந்து அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு ஆதரவாக நின்றார். உண்மையில் வந்து அந்த பெற்றோர் எல்லாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணுடைய கேரக்டரையே வந்து தவறாக சித்தரித்து வந்து பேச ஆரம்பிச்சார் இவர். அந்த மாதிரி எல்லாம் நிறைய வேலைகள் அவர் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பெண்கள் விஷயத்தில் வந்து அவருக்கே பெரிய சிக்கல்கள் இருக்கிறது. அதனால அந்த மாதிரி பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்துலதான் இப்ப வந்து இந்த கைது வந்து ரொம்ப லேட்டான கைது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு சொன்னா ரொம்ப நாள் முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்ப வந்து அவரை வந்து ஏன்னா ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க, நம்ம பெருத்த ஜனநாயகவாதிகளாக இருப்பதனால நம்ம அரசு வந்து அதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை. சரி பேசட்டும், நாம எப்பொழுதுமே வந்து ஒரு எல்லையே இல்லாம போச்சு. நம்ம ஜனநாயக தன்மைக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சுங்க. விமர்சனவாதிகளே விமர்சனம் செய்ய விட்டுருவாரு. சரி விமர்சிங்கன்னு சொல்லிடுவாரு. அதுல கூட ஏதாவது ஒரு 1-2 வந்து தகவல்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அதை வந்து எடுத்துக்கலாம், திருத்திக்கலாங்கிற வகையில கலைஞர் வந்து அதனாலதான் ஒரு பெரிய ஜனநாயகவாதிக அதை வந்து விட்டுருவார். அது போலதான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்முடைய அரசு, ஸ்டாலின் அரசும் வந்து பேசுபவர்கள் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச விட்டுருக்காங்க. அப்படி இவர் பேசினா இவர் வந்து எல்லை மீறி வந்து பல பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாடுற போல எல்லாம் இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரே வந்து ஒரு பெரிய போதை ஆசாமியாக இருப்பார் போல இருக்கு. போதைப் பொருட்களை வந்து எடுத்து வச்சிருக்காரு. இதை காத்திருந்து காவல்துறை வந்து இவரை சரியான விதத்தில் தான் இப்ப வந்து அவங்க கையாண்டு இருக்காங்க. அவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அவர் வந்து இப்ப வந்து என்னை அடிச்சுட்டாங்க இல்ல பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல. பட் வெளியே இருக்கவங்க அப்படியான ஒரு நிலைப்பாடுகளை எல்லாம் எடுக்கிறார்கள். கிஷோர் சாமி போன்ற அவருடைய கூட்டாளிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இப்ப வந்து அவருக்கு ஏதோ ஒரு
தீமை நடந்ததை போல அவர் மீது ஏதோ ஒரு தாக்குதல் நடந்த போல எல்லாம் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசு வந்து எல்லாம் இல்லை அப்படின்னு தெளிவாக வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு தெரியும் இவர்கள் வந்து என்ன செய்தால் வந்து இன்னும் இதை வந்து பெருசாக்குவாங்கிறதும் நமக்கு அந்த அச்சத்தோட தான் அரசு வந்து இதை வந்து சரியாகத்தான் அணுகும் என்று நான் நினைக்கிறேன். அதனால அவர் பேசுனது சரியான கைதுதான். அவரை வந்து நாம வந்து இன்னையும் வந்து இந்த சமூகத்தில் வந்து இது போன்ற நபர்கள் ஒரு பிழைப்புவாதத்திற்காக தவறாக பேசிக்கொண்டு திரிவதை வந்து அனுமதிக்க முடியாதுங்கிறதான் அது காட்டுது. அவர் வந்து ஐயோ என்னை அடிச்சிட்டாங்கன்னு அவர் எதுவும் சொல்லல, ஆனா வெளியிருக்கிறவங்க எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது காவல்துறை தாக்கி இருந்தாலும் தாக்குதல் தவறுதான். அதை வன்மையாக திராவிடம் 100 கண்டிக்கிறது. இதுல எனக்கு எப்பவுமே இந்த மாதிரியான சிக்கல்கள்ல ஒரு பார்வைதான் இருக்கு. இதுல திமுகவினுடைய நல்ல விஷயங்களை அப்படி ஒரு ஓரத்துல தள்ளி வச்சுட்டு திமுக குறித்த எவ்வளவு வலிமையான எதிர்கருத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்துல உழவு விட முடியுமோ, இந்த சமூகத்துல நிலைநிறுத்த முடியுமோ அதுக்கான வேலை ஒரு நீண்ட காலமாகவே தொடர்ச்சியாக சங் பரிவார் அமைப்புகளால் தான் அது திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு வேலை தான். நீங்க சவுக்கு சங்கர்ங்கிற ஒரு நபர், ஒரு யூடியூபர், அவர் ஒன்றும் மிகப்பெரிய அரசியல் பின்னணியோ அல்லது அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. தோழர் சாரதா அவர்கள் சொன்னதை போல அவர் ஒரு துறையில வேலை பார்த்திருக்காரு. அந்த துறையினுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு இயல்பாகவே தெரியும். அங்க ஒருத்தர் போட்டு கொடுக்கறதுக்கு வசதியா சவுக்கு கிட்ட சொல்லிட்டோம்னா சவுக்கு பேசிடுவான், நமக்கு பிரச்சனை முடிஞ்சுங்கிற அடிப்படையில தான் அந்த உள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளியில கசிகிறது. உள்ளுக்குள்ள எல்லா துறைகளிலும் இங்க சிக்கல்கள் இருக்கு, எல்லா நிர்வாகங்களிலும் சிக்கல்கள் இருக்கு. அது நம்ம ரொம்ப எளிமையா நம்ம பார்க்க வேண்டியது, இந்த சமூகத்தின் மீதுதான் இந்த அரசியல் கட்டப்பட்டிருக்கு. இந்த சமூகத்துல என்ன சிக்கல்கள் எல்லாம் இருக்கோ, என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அரசியலுக்குள்ளும் இருந்தே தீரும். சமூகத்தை சரி செய்யாமல் இந்த அரசியலை யாரும் சரி செய்து விட முடியாது. அரசியல்ல மட்டும் நான் வந்து சரி பண்ணிடுறேன், நான் அரசியலுக்கு வந்தால் நேர்மையான அரசியலை பண்ணுவேன், தூய்மையான அரசியலை பண்ணுவேன்னு யார் கிளம்பி வந்தாலும் அது பொய் தான். அதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை, அது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. இப்ப ஒரு செய்தியை நான் பார்த்தேன் நேற்றைக்கு கூட, அதை படிக்கிறப்போ தெரிஞ்ச செய்தி. 1971 கலைஞர் வந்து பொது வாழ்வில் இருக்கிறவர்கள் லஞ்ச ஊழல் போன்ற தவறுகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டத்தை 71 கொண்டு வர்றார். தமிழ்நாட்டுல அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 1971 இவர் சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் 72 எம்ஜிஆர் வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை திமுக மேல சொல்றார். நீங்க எதையெல்லாம் திமுக வந்து இந்த சமூகத்துல சரி செய்யணும்னு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சரி செய்யணும்னு திமுக நினைக்குதோ அந்த குற்றச்சாட்டை யூட்டர்ன் பண்ணி விடுற வேலையை அவர்கள் ரொம்ப எளிமையா ஒரு டேபிள்ல உட்காந்து ஒர்க் பண்ணிடுறாங்க. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, இது அன்றைக்கே நடந்திருக்கு. இதே போலதான் இன்னைக்கு லோக் ஆயுக்தா பத்தி அந்த சட்டங்களை எல்லாம் பற்றி நாடாளுமன்றங்கள்ல பேசி அதுலயே ஆட்சி மாற்றம் எல்லாம் வந்தது நம்ம பார்த்தோம் 2014. இன்னைக்கு வரைக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவர்கள் குறித்த சிக்கல்கள் எல்லாம். அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் வேறு யாரைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல அந்த தகவல் எல்லாம் கொண்டு வரப்படும். இன்னைக்கு அந்த அதிகாரத்திலே இல்லாத ஒருத்தருடைய பேர்ல கையெழுத்தை போட்டுக்கிட்டு தகவல் அறிவு உரிமை சட்டங்கிற பேரால கொண்டுட்டு வந்து கேட்டேன். அந்த அப்படிப்பட்ட அதிகாரமே யாருக்கிட்டையும் இல்ல, அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த அதிகாரி லைவ்ல இல்ல, அந்த பொறுப்புல இல்லங்கிறதெல்லாம் வெளியில தெரிஞ்சதுக்கு பிறகு கூட இதை பெருசா பேசாம, அந்த போர்ஜரிய பெருசா பேசாம திமுக மீதான குற்றச்சாட்டுகளை தகவல் உரிமை சட்டம் மூலமா பேசிட்டு இருந்தோம். அதை வந்து இதுவரைக்கும் எந்த ஊடகங்களும் முன்னிறுத்தி பேசல. அப்ப இது ஒரு திட்டமிட்ட திமுக அல்லது திராவிடியன் ஐடியாலஜிக்கு எதிரான சங் பரிவார் அரசியலினுடைய வேலைதான் திமுகவுக்கு எதிரான வேலைகள் எல்லாமே. நீங்க இந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்கிற திட்டங்கள் அனைத்துமே ஏறக்குறைய நீங்க ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு இந்த தமிழ்நாட்டை முன்னோக்கி இழுத்துட்டு போகிற திட்டங்கள். ஒரு திட்டம் கூட சாதாரணமான திட்டங்கள் அல்ல, அவ்வளவு தொலைநோக்கான திட்டங்கள். நேர்மையாக அந்த திட்டங்கள் ஏற்படுத்த போகிற விளைவுகளை பற்றி யாருமே பொது தளங்கள்ல விவாதிக்கல. இதற்கு முன்னாலேயும் கலைஞருடைய ஆட்சி காலத்திலும் போடப்பட்ட திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே சாதாரணமானவை அல்ல. இந்த சமூகத்தை எவ்வளவு தூரத்துக்கு அது முன்னோக்கி இழுத்துட்டு வந்துச்சுங்கிறத கவனத்துல எடுத்துக்க மாட்டாங்கிறாங்க. இது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி தான், வேற ஒண்ணும் கிடையாது. திமுகவினுடைய அரசியல் என்பது சமூக மாற்றத்திற்கான அரசியல். அதற்கு நேர் எதிரான சங் பரிவார் அரசியல் என்பது இந்த சமூகம் மாறிவிடக் கூடாது என்பதற்கான அரசியல்.
இந்தியாவிலேயே நம்ம அடிக்கடி சொல்லுவோம், தேர்தல் பிரச்சாரத்துல கூட நம்ம சொன்னோம், மம்தா பானர்ஜி அவர்கள் நரேந்திர மோடியை எதிர்க்கிறதுக்கும், அரவிந்த் கெஜ்ரிவால் நரேந்திர மோடியை எதிர்க்கிறதுக்கும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நரேந்திர மோடியை எதிர்க்கிறதுக்கும் அடிப்படையில பெரிய வேறுபாடு இருக்கு. அங்க மற்ற எல்லோரும் பாஜகவை நரேந்திர மோடியை எதிர்ப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் வெறும் அதிகார சம்பந்தப்பட்ட சிக்கல். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை எதிர்ப்பது என்பது அடிப்படையில் சித்தாந்த அடிப்படையிலான எதிர்ப்பு, சித்தாந்த ரீதியான எதிர்ப்பு, இந்த சமூக அரசியலுக்கான எதிர்ப்பு. அப்ப இந்த கருத்தை சமூகத்துல ஓங்கி விதைக்க வேண்டிய தேவை நம்மை போல இயக்கங்களுக்கு இருக்கு. நீங்க இதுல திமுகவை டிபெண்ட் பண்றதா, நடுவுல கூட யாரோ ஒரு யூடியூப் தொலைக்காட்சியில தான் யூடியூப் இதுல கேட்டாங்க, நீங்க ரொம்ப திமுகவை தாங்கி பிடிக்கிறீங்களான்னு. நான் ஆமான்னு சொன்னேன். ஆமா, இன்னும் சொல்ல போனா இது பத்தாதுன்னு சொன்னேன். இப்ப திமுகவை தாங்கி பிடிக்கிறதால திமுக முட்டு கொடுக்கறது பத்தாது, இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறாங்க, நிறைய திமுக பத்தி நாங்க வெளியில பேசணும்னு சொன்னோம். அப்ப இது உண்மையிலேயே திராவிட இயக்கங்கள், பெரியார் இயக்கங்களுடைய பணி என்னவாக இருக்கணும்னா, நம்ம இந்த அரசியல்ல நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை எல்லாம் வெறுமனே அரசியல் விவாதமாக மட்டும் நடத்தாமல், இந்த விவாதங்களின் பின்னணியில அல்லது இந்த சிக்கல்களின் பின்னணியில திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான ஆரிய சங்பரிவார் அரசியல் தான் இருக்கு. இந்த சமூக மாற்றத்தை தடுப்பதற்காகவே இந்த ஆரிய சங்பரிவார் அரசியல் திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை சமூகத்துல விதைச்சிட்டு இருக்குதுங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தி, சிபிஎஸ்இ போன்ற பள்ளிகள், ஐடி நிறுவனங்களில் வேலை பார்க்கிற ஒரு உயர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த சமூகங்களிடையே மோடி அரசு என்பது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்குமாக திட்டங்களை தீட்டி இருக்கிற ஒரு அரசு என்கிற கருத்து மிக வலுவாக வைக்கப்பட்டிருக்கு. நான் இதுல நேரடியாகவே பலரை சந்தித்து பேசியதுல, திமுகவுடைய 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய திட்டங்கள் அனைத்துமே நடுத்தர மற்றும் நடுத்தரத்திற்கு கீழாக வாழுகிற ஒரு வெகுஜனத்துக்கான, வெகு மக்களுக்கான ஒரு திட்டங்களாக இருக்கிற காரணத்தினால மிக எளிமையாக அந்த அப்பர் மிடில்னு சொல்லக்கூடிய சமூகத்துல இளைஞர்கள், மாணவர்கள் வரைக்கும், பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் கொண்டுட்டு போய் மோடிய மிகப்பெரிய வளர்ச்சியின் நாயனுங்கிற பிம்பத்தை இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறார்கள். இதை உடைத்து தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்துக்கான திட்டங்களை போட்டிருக்கிறது என்கிற செய்தியை நம்ம அந்த எதிர்நிலையில் இருக்கிற அப்பர் மிடிலுக்கு வேண்டியதில்லை, இதை நேரடியாக அனுபவிக்கக்கூடிய மிடில், பிலோ மிடில் என்று சொல்லக்கூடிய சமூகங்கள் கிட்டாவது நம்ம சேர்த்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தால் உள்ளபடியே அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. 3 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு, இனி 2 ஆண்டுகள், அதுல இந்த 1 ஆண்டு மட்டும்தான் இருக்கு. அடுத்த ஆண்டு தேர்தல் பரபரப்பு நெருங்கிரும், இறுதி கட்டம் வந்துடும். இந்த ஓராண்டுக்குள் மிக வலிமையாக திராவிட இயக்கங்கள் வெகு மக்களை கொண்டு போய் பிரச்சாரங்களை சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதாகத்தான் இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் பிரச்சனையோ அல்லது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்கள், தமிழ் புதல்வன் திட்டத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிற திட்டங்களோ, மோடி பேசுகிற வெறுப்பு, வன்முறை, பிரிவினைவாத அரசியலோ, அதற்கு எதிரான நிலைப்பாடுகள் அனைத்துக்கும் இது இந்த முறைகள் தான், திராவிட இயக்க பிரச்சாரங்களை வலிமைப்படுத்துவதுதான் சரியாக இருக்கும். பார்ப்பனர் அல்லாதார் என்கிற முழக்கத்தை ஓங்கி வலுவாக முழங்க வேண்டிய தேவை இருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. இது போன்ற சந்திப்புகளை தொடர்ந்து நம்ம வச்சுக்குவோம், தொடர்ந்து பேசுவோம். மிக சிறப்பாக இந்த கூட்டத்துல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.